ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். இன்றைக்கி நம்ம தத்துவ கதை 4 பார்க்கலாம். இன்றைக்கி கதையோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, அரைகுறை அறிவு ஆபத்தை கொடுக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பொன்வயல் அப்படின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, மாடசாமி அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்து வராங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. சின்ன வயசுலேயே அவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க தாய்மாமன், அதாவது மாடசாமியோட தாய்மாமன் வந்து இவனை நம்ம அனாதையாக விடக்கூடாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஊருக்கு இவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க மாடசாமியோட தாய்மாமன் வந்து மாடசாமிக்கிட்ட ரொம்ப அன்பாகவோ அக்கறையாகவோ பழகிறத பார்த்து மாடசாமியோட தாய்மாமனோட பொண்டாட்டிக்கு அதை வந்து பிடிக்கல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட பழகிறது, சந்தோஷமாக பழகிறது அவளுக்கு வந்து பிடிக்கல. ஸோ மாடசாமியை எப்பயுமே வந்து வேலை ரொம்ப டஃப்பான வேலைகள் தான் அந்த பொம்பளை வந்து கொடுப்பான். மாடசாமியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் வெறும் வீட்டு வேலை மட்டும் தான் செய்ய சொல்லுவாள். ஸோ பள்ளிக்கூடத்துக்கே போகாத மாடசாமி வந்து ஒரு அப்பாவியாகவும் எதுவும் தெரிந்து கொள்ளாத ஒரு அப்பாவியாகவும் அவன் வந்து வளர்ந்து வந்தாங்க. ஓகேங்களா? இதை பார்த்து, அதாவது மாடசாமி வந்து இவ்வளோ அப்பாவியாக வளர்றானே, ஒன்றும் தெரியாமல் இருக்கிறானே, அதை பார்த்து வந்து அவங்க தாய்மாமனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது. சரினா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற கஷ்டமாக போகுது. ஒரு நாள் வந்து அவங்க தாய்மாமா வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி பையன் இருக்கான் மாடசாமி, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுமே அவனுக்கு தெரியல, ரொம்ப அப்பாவியாக வளர்றான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் அவனை வந்து குருகுலத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே தாய்மாமனுக்கும் சரி, இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குருகுலத்தில் போய் சேர்க்குறாங்க மாடசாமியை. ஓகே, குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா மாடசாமி வந்து குருக்கு நல்லா பணிவா அன்புடன் வந்து அவன் நடந்து கொள்கிறான். குருக்கிட்ட மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா மாணவர்கள்கிட்டையும் அவன் வந்து நல்லா அன்புடன் வந்து அவன் பழகி கொண்டு வரான். அங்கே வந்து மாடசாமிக்கு ஒரு என்ன பிரச்சனைனா, குரு சொல்கிற நன்மைகளும் அறிவுரைகளையும் அவனால் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் வந்து புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவன் வெறும் வேலைன்னு மட்டும்தான் இருந்ததால் ஒரு நல்ல அறிவுரைகள் அப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அவனுக்கு. ஒரு நல்ல வேர்ட்ஸ் யாரும் அவங்ககிட்ட சொல்லலை. ஸோ அதனால் இப்போ குரு சொல்கிற ஒரு தத்துவங்களாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், எதுவுமே அவனால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. அந்த பக்குவம் அவன்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்கே இருக்க ஒரே ப்ராப்ளம். ஸோ இது பண்ணால் கரெக்டு, இது பண்ணால் தப்புன்ற அளவுக்கு அவனால் சிந்திக்க முடியல. ஓகே, இப்போது மாடசாமிக்கு கல்வி சொல்லி கொடுக்குற முனிவர் வந்து என்ன பண்ணுவார்னா, டெய்லி அவங்க காலையில் தன்னோட மாணவர்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு ஆற்றங்கரைக்கு செல்வாங்க. ஏன்னா குளிக்கிறதுக்கோசம் அங்கே வந்து போகிறது டெய்லி அவங்களோட வழக்கம். ஸோ முனிவர் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மாணவர்களுக்கு அவங்க ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே வந்தார். ஸோ இப்போ வந்து ஆற்றில் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வராங்க எல்லாரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வழியில் ஒன்று பார்க்குறாங்க. என்னென்னா, ஒரு மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பெரிய ஒரு வெயிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை இழுக்க முடியாமல் 2 மாடுகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. ஓகே, இதுதான் சீன். ஸோ அதிகமாக வெயிட் இருக்கிறதால அந்த மாடுகளால் அந்த வண்டியை இழுக்க முடியல. ஸோ அதனால் அந்த வண்டியில் இருக்க மாட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த மாடுகளை வந்து அடிக்கிறான். ஸோ இதை பார்த்து வந்து முனிவர் வந்து பசங்களுக்கு சொல்கிறார், என்னென்னா, நம்ம எப்போவும் எல்லா ஜீவராசிகளுக்கிட்டையும் நம்ம அன்பாக தான் வந்து பழக வேணும். ஏன்னா ஒரு ஜீவராசிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இறைவன் கண்டிப்பாக இருக்கார். மனுஷங்கக்கிட்ட மட்டும்தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு கிடையாது. எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 6 அறிவு படைத்த மனிதர்கிட்ட மட்டும்தான் இறைவன் இருக்குது அப்படின்னு கிடையாது. 5 அறிவு இருக்க புலி, சிங்கம், எருது எல்லாருக்கிட்டையும் தான் வந்து அந்த இறைவன் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எருது வந்து நல்லா ஷார்ப்பான ஹார்ன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே ஓடி வருது. ஸோ மக்கள் எல்லோரும் பதறி அடைச்சி ஓடுறாங்க எல்லோரும். ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மாணவர்களாகட்டும் குருவாகட்டும் எல்லோரும் வந்து ஓரமாக நிற்கிறாங்க. எல்லோரும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஓரமாக நிற்கிறாங்க. பட் மாடசாமி மட்டும் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான்.
எல்லாரும் கத்துறாங்க, இது மாதிரி எருது வருது தள்ளு தள்ளுன்னு சொல்லும்போது மாடசாமிக்கு வந்து என்ன பிரெயினில் என்ன இருக்குன்னா, குரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. எல்லா ஜீவராசிக்கிட்டையும் இறைவன் இருக்குது, அப்போ எருதுகிட்டையும் இறைவன் இருக்க தான் செய்யும். ஸோ நம்மள அதை என்ன பண்ணிட்டு போடுன்னு அவன் பாட்டு நடந்து போகிறான். அங்கே வந்து பக்கத்தில் மாணவர்களாக இருக்கட்டும், முனிவர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்லுவாங்க தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க, கத்துவாங்க. பட் அவன் காதில் அது கேட்கல. அவனுக்கு இருக்க ஒரே மைண்ட் செட், எருதுகிட்டையும் இறைவன் இருக்குது அப்படின்னு நம்ம முனிவர் சொன்னார். அதனால் பயம் கிடையாது, அவன் பாட்டுன்னு போகிறான். கட்சியில் என்ன ஆகுதுன்னா, எருது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவனை வந்து அடிச்சு தள்ளிட்டு, அதாவது முட்டிட்டு அவன் நிறைய காயம் பட்டுறான். அதனால் முட்டிட்டு போயிடுது. இவன் மாடசாமியை வந்து மாணவர்கள்லாம் சேர்ந்து இது மாதிரி குருகுலத்துக்கு தூக்கிட்டு வராங்க. அங்கே வந்து மாடசாமி ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா குரு வந்து நம்மக்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இறைவன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு இப்படி என்னை முட்டுச்சுன்னா அவனுக்கு ஒரு யோசனை. இந்த மாதிரி குரு முனிவர் வந்து வராரு. ஏன் நாங்கள் வந்து சொன்னோம்ல, எல்லாரும் தள்ளு தள்ளுன்னு சொன்னோம்ல, நீ ஏன் எங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை குருவே நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து மெயின்லி அனிமல்ஸ்கிட்டேயும் அந்த இறைவன் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு குரு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உண்மைதான், நான் அப்படி தான் சொன்னேன், எல்லா ஜீவராசிங்கக்கிட்டேயும் இறைவன் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். அதே தான் இன்னொன்று நான் ஒன்று சொன்னேனே உனக்கு, நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? நான் வந்து எல்லா ஜீவராசிங்கள்கிட்டையும் இறைவன் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன சொன்னேன், மனுஷங்கக்கிட்டேயும் இறைவன் இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் யார்? மனுஷன்தான். இந்த மாணவர்கள் யார்? எல்லாரும் மனுஷன்தான். நாங்கள் தள்ளு தள்ளுன்னு சொல்லும்போது எங்கள் பேச்சை நீ கேட்கவே இல்லை, அது தப்பு தானே அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவனுக்கு வந்து புரிஞ்சுது. அதாவது முனிவர் என்ன சொல்வார்னா, மாடசாமி இந்த மாதிரி கேட்குறான்ல, நான் திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி எல்லா ஜீவராசிங்கள்கிட்டையும் இந்த மாதிரி அனிமல்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இறைவன் இருக்குன்னு சொன்னீங்க, நான் அந்த நம்பி தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது முனிவர் சொல்வார் என்னென்னா, நான் இதை அப்படியே படித்து காட்டுறேன். நான் எல்லா பிராணிகளிடமும் இறைவன் இருக்கிறார் என்று கூறியது உண்மை, அதே நேரத்தில் மனிதர்களிடமும் இறைவன் இருக்கிறார் என்று நான் கூறியதை நீ மறந்து விட்டாய் அப்படின்னு சொல்லுவார். கரெக்ட், அதுவும் சொன்னார். ஸோ அப்போது இவங்க சொன்னதே அவன் வந்து ஒபே பண்ணியிருக்கணும், அது அவன் தப்பு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்வார், நம்ம எல்லாருமே குரூப்பாக தான் வந்து போனோம் அப்படின்னு சொல்லுவார். நீ மட்டும் ஏன் தனியாக போன, அது தனியாக போனது உன் தப்பு அப்படின்னு சொல்லுவார். ஊரோடு ஒட்டி வாழ வேணும் அப்படின்னு நீ அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் குரு என்ன சொல்வார்னா, இனிமேட்டாவது நான் சொல்கிற அறிவுரைகளை நீ வந்து அரைக்குறையாக நீ வந்து புரிஞ்சிக்காமல் முழுசாக புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். முழுசாக புரிஞ்சுக்க முயற்சி வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து மாடசாமிக்கு வந்து புரிஞ்சுது, நம்ம வளர்ந்து தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால் வந்து முனிவர்கிட்ட வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறான். இனி வந்து அவன் என்ன சொல்கிறான், இனி நான் வந்து எதுவுமே அரைக்குறையாக புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படி சொல்லி அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான். ஸோ இதுதாங்க இந்த ஸ்டோரி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி மூலிமா என்ன புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.